ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய முழக்கத்திற்கேற்ப 11 பெரிய திருக்கோயில்களில் முழுநேர அன்னதானம் தொடங்கப்பட்டு ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் பசியார உணவு உண்கிறார்கள். 17 திருக்கோயில்களில் மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதுவரை 4,70,70,000 பக்தர்கள் பயனடைந்திருக்கிறாங்க. திருக்கோயில்கள் சார்பில் கல்லூரிகளும் பள்ளிகளும் தொடங்கப்பட்டு கல்லூரிகளில் 11,065 மாணவ மாணவியர்களும் பள்ளிகளில் 13,065 மாணவ மாணவிகளும் படிக்கிறாங்க. அதனாலதான் திராவிட மாடல் அரசு பக்தர்கள் போற்றும் அரசாக, அற்பர்கள் கதறக்கூடிய அரசாகவும் இன்றைக்கு இருக்கு. மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது. நம்ம நாட்டை பாஜக 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து சென்றிருக்கிறது. இந்தியாவை மீட்டு மீண்டும் வளர்ச்சி பாதையில் நடைபெற வைக்க பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கும். திமுகவோட பல வாக்குறுதிகள் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு. சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்தியா நான் சொல்றேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் இந்திய மக்கள் கிட்ட பாஜக அரசு அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்களும் ஜிஎஸ்டி சட்டமும் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் மக்களை சுரண்டுகிற சுங்கசாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அபராதம் விதிக்கக்கூடிய முறை நீக்கப்படும். மதுரை திருப்பதி ரயில் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை போடி ரயில லோயர் கேம்ப் வரை நீட்டிக்க ஆவணம் செய்யப்படும். மதுரை விமான நிலையம் உலகத்தரத்துக்கு உயர்த்தப்படும். மதுரையில் ஒன்றிய அரசோட தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்படும். சிங்கமுறை கொட்டாம்பட்டி வழியாக 4 வழிச்சாலை அமைக்கப்படும். இப்படி வாக்குறுதியில் கொடுக்கிறோம்னா திமுக என்றாலே சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். இப்படி நம்ம ஆட்சிக்கு வரும்போது செய்ய இருக்கிறத பத்தி பேசினா பிரதமர் மோடி என்ன பேசுறாரு? மத உணர்வுகளை தூண்டி இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த முடியுமா? வாக்கு அரசியல் பண்ண முடியுமா? மூழ்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவையும் தன்னுடைய இமேஜையும் கரை சேர்க்க முடியுமான்னு திசை திருப்பும் அரசியல் பேசுறாரு. மக்கள் ஆதரவோட நாடு முழுக்க பேசப்படுகிற நம்முடைய திராவிட மாடல் அரசு குஜராத் மாடல்னு போட்டோஷாப் மூலமா போலியா கட்டமைச்சு அந்த மாடலை உடைச்சி நொறுக்கிடுச்சே என்ற அந்த வன்மத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பொய் பிரச்சாரம் செய்வதில்லை, வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பற்றி பொய்யான தகவல்களை ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் பிரதமர். இன்னொன்று சொல்லுகிறார், கொடுத்த வாக்குறுதிகள்ல 99 விழுக்காட்டை நிறைவேற்றிட்டேன்னு சொல்ற பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கருப்பு பணத்தை மீட்டுட்டாரா? எல்லா இந்தியர்களுடைய வணிகை கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னாரே, போட்டுட்டாரா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, 10 ஆண்டுகள் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாரா? உழவர்களுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டாரா? விலைவாசியை குறைச்சிட்டாரா? இந்திய நதிகளை இணைச்சிட்டாரா? எல்லோருக்கும் வீடு கொடுத்துட்டாரா? குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு கிடைச்சிருச்சா? பெண்களுக்கான நடமாட வங்கின்னு சொன்னார, அதை எங்கேயாவது நடமாடி பார்த்தீங்களா? பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு செயல்படுத்திட்டாரா? வடகிழக்கு மாநிலங்களோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரப்படும் சொன்னார, மணிப்பூருக்கு நேர்ந்தது என்ன? அரசியல் தலையீடு இல்லாம புலனாய்வு அமைப்புகளை செயல்படணும் சொல்லிட்டு
இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் இன்னைக்கு பாஜகவினுடைய துணை அமைப்புகளாக மாத்திட்டாரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம், எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், திருக்குறள் பிடிக்கும், ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர், நாம கேட்கிறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு 74 கோடி ரூபாய் தான். ஆனா சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு 1488 கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம். தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம் தான் சொல்லணும்னு ஆளுநரை வச்சு சொல்ல வச்சு ஏகத்தனம் பண்ணீங்களே, அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இன்றைக்கு நாங்க அதை பத்தி தான் கேட்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழின் சிறப்புகளை சொன்ன கால்டுவெல்லையும் ஜியு போப்பையும் ஆளுநர் இழிவுபடுத்தினார, அதுக்காவது கண்டிச்சிங்களா? கேட்கிற சொல்லுங்க. திருவள்ளுவருக்கு ஏன் காவி சாயம் பூசுறீங்கன்னு கேட்கிறோம். இப்படி அத்தனை தமிழ் வேலையை செஞ்சுட்டு தயவு செஞ்சு வாயால வடையை மட்டும் சுடாதீங்கன்னு தான் அப்படின்னு கேட்கிறோம். இப்படி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் விரோதமாக இருக்கிற பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிசாமி. அவர் இப்போ என்ன பிளான்ல இருக்காரு? வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு உதவுங்கிற பி டீமா வந்திருக்கிறார் பழனிசாமி. கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம்னு கபட நாடகம் நடத்துறாரு. எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை மறந்து எங்கேயாவது பேசுறாரா? மண்புழுவா ஊர்ந்து பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்த பழனிசாமியால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு ஏதாவது இருக்கா? துரோகத்துக்கு உருவம் இருந்தா அது பழனிசாமி தான். உலகத்துக்கு காட்டினதை விட வேற என்ன செஞ்சிருக்கிறார்? தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேருடைய முதுகலையும் குத்தினவர் தான் முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி. பதவி வாங்க காரணமாக இருந்த அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருக்கு துரோகம் செஞ்சார். பதவியை தொடர துணையா இருந்த பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செஞ்சார். இப்படி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை. இப்ப பிரிஞ்சு போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க. இப்போ இதுல யாருக்கு யார் நண்பன், யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் துரோகி? இதுக்கு பதில் என்ன தெரியுமா? இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல, விரோதமான கூட்டணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.